நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்பது தொடர்பாக 4 அமைச்சர்கள் டெல்லி விரைந்திருக்கின்றனர். இதுகுறித்த முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் பிரேமி. பிரேமி, வணக்கம். இதுகுறித்த முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் பவித்ரா. நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்டு அழைத்து வர தமிழக குழு காத்மண்டு செல்ல உள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. நேபாளத்தில் சிக்கிய தமிழர்களை மீட்பது தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தற்போது நேபாளம் மற்றும் அதனை ஒட்டிய சீன எல்லை பகுதியில் கோஷி ஆற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்திலிருந்து நேபாளத்திற்கு பேருந்தில் யாத்திரை பயணம் மேற்கொண்ட 57 பேர் அங்கு வெள்ளத்தில் சிக்கியதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதில் 21 பேர் பத்திரமாக ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டு காத்மண்டு திரும்பியதாகவும் தகவல் வெளியாகி இருந்த நிலையில் 37 பேரை தேடும் பணிகள் தீவிரமடைந்துள்ளதாக கூறப்பட்டது. சென்னையில் இருந்து நேபாளத்திற்கு சென்றிருந்த 49 பேரின் நிலை குறித்து தற்போது வரை தகவல் கிடைக்காத நிலை இருந்து வருகிறது. தொடர்ந்து நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களின் நிலை என்ன என்பது குறித்தும் அவர்களை மீட்பது குறித்தும் முதலமைச்சர் விஜய் தலைமையில் அவசர ஆலோசனை கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. இந்த நிலையில் தற்போது நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீண்டும் தாயகம் அழைத்து வருவதற்காக தமிழகத்தை சேர்ந்த குழு காத்மண்டு விரைய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்ல உறைவிட ஆணையர் ஆசிஷ்குமார் தலைமையிலான குழு செல்ல உள்ளதாக கூறப்படுகிறது. இவர்களுடன் நேபாள மீட்பு பணி தொடர்பாக 4 அமைச்சர்களும் செல்ல உள்ளதாக கூறப்படுகிறது. அதில் அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, ராஜ்மோகன், வினோத் தென்னரசு ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். மத்திய அரசுடன் இணைந்து தமிழர்களை மீட்கும் நடவடிக்கைகளில் இவர்கள் ஈடுபட உள்ளதாக கூறப்படுகிறது. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி பிரேமி.